பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோடு இடைப்படுகிற வசனம் 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 14வது வசனம். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தமேது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியமேது? இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நான் இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் நான் அநேகம் பிள்ளைகளை பார்க்குறேன். திருமணத்திற்கு பிறகு அதிகமாய் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறதை நான் அறிகிறேன். ஆண்டவர் இந்த வசனத்தோடு என்னோடு இடைப்பட்டார். உங்களுடைய திருமண காரியத்தை சற்று சிந்தித்து பாருங்கள். ஒருவேளை நீங்கள் அதிகமாய் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? இல்லை தேவனுடத்திலிருந்து உங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் இல்லைன்னு சொல்லி வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? உங்களுடைய திருமணம் தேவனுடைய சித்தத்தின்படி நடந்ததா என்று சொல்லி சிந்தித்து பாருங்கள். அல்லது உங்களுடைய விருப்பத்தின்படி அந்நிய நுகத்தில் பிணைக்கப்பட்டிருக்கிறீர்களா என்று சிந்தித்து பாருங்கள். தேவன் விரும்பாத ஒரு காரியம் அது. தயவு செய்து, ஒருவேளை அப்படிப்பட்ட காரியத்தில் நீங்கள் இணைக்கப்பட்டிருந்து ஆண்டவரை வேதனைப்படுத்தியிருப்பீர்களே, ஆனால் ஆண்டவர் அவர் முகத்தை உங்களுக்கு மறைத்திருப்பார். தயவு செஞ்சு அந்த காரியத்தை இன்னைக்கே ஆண்டவரிடத்தில் சொல்லி மன்னிப்பு பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரிடத்தில் கதறுங்க. இந்த காரியம் ஆண்டவர் வெறுக்கக்கூடிய காரியம், ஆண்டவர் அருவருக்கிற காரியம். வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, பிணைக்கப்படாதிருப்பீர்களாக என்று சொல்லி, நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது என்று சொல்லி, ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் ஏது என்று சொல்லி. நம்ம நினைக்கலாம், நான் திருமணம் பண்ணின பிறகு ஆண்டவருக்குள்ளே நான் கொண்டுட்டு வந்துடுவேன், இல்லை நான் சாட்சியாக நிற்பேன் அப்படின்னு சொல்லி. இல்லவே இல்லை, அது முடியவே முடியாது. பிசாசானவன் உங்களோடு கூட அதிகமாய் போராடுவான். தேவனுடைய பிள்ளையாக இருந்து நீங்கள் இந்த காரியத்தை செய்திருக்கும் பொழுது பிசாசினுடைய போராட்டம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அநேகம் பிள்ளைகள் நீங்கள் அறிந்திருப்பீர்கள், தாய் தகப்பன் கூட ஏற்றுக்கொள்ளாத ஒரு சூழ்நிலையில் இருப்பீங்க. அப்படி இருக்கும்போது தாயையும் தகப்பனையும் காட்டிலும் அதிகமாய் உங்களை நேசித்த உங்கள் ஆண்டவருக்கு நீங்கள் செய்த காரியம் எப்படி இன்பமாக இருக்கும்? எப்படி ஆண்டவர் உங்களை திரும்பியும் உங்களை பழைய அன்போடு நேசித்து உங்கள் ஜெபங்களுக்கு பதில் தருவார் என்று சொல்லி நீங்கள் எப்படி எதிர்பார்க்கிறீர்கள்? ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த காரியத்தை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, தெரியாமல் செய்துட்டேன், என்னுடைய மாம்ச இச்சையினால் ஏதோ ஒரு வயது கோளாறுனால நான் ஏதோ தவறு பண்ணிட்டேன், ஆண்டவரே என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்கன்னு சொல்லி அந்த காரியத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கை செய்து ஜெபம் பண்ணுங்க. நிறைய பேர் சொல்லலாம், ஹிந்துவில் கல்யாணம் பண்ணலை, இல்லை அந்நிய நுகத்தில் தானே பிணைக்கப்படக்கூடாது, நான் கிறிஸ்தவத்திலேயே நான் விரும்பி கல்யாணம் பண்ணியிருக்கிறேன், ஆண்டவருடைய சித்தமா என்று கேட்டீர்களா? ஆண்டவருடைய சித்தம் இந்த பையன்தான், இந்த பொண்ணு தான் சொல்லி ஆண்டவரிடத்தில் அறிந்து கொண்டு உங்களுடைய திருமண காரியத்தை திருமணம் நடந்ததா? அதை சற்று சிந்தித்து பாருங்கள். யாராக இருந்தாலும் இந்த காரியத்தை முடிவெடுக்கிறதுக்கு, திருமண காரியத்தை இந்த பையனை இந்த பிள்ளையை நீ கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி முடிவெடுக்கிறதுக்கு எந்த அதிகாரமும் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் என்றைக்குமே கொடுக்கல. அது பெற்றோர்களுடைய பொறுப்பு. ஒருவேளை அந்த முடிவை நீங்கள் எடுத்து அந்த முடிவு தவறுதலினால இன்றைக்கி நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கலாம். அதை நீங்கள் தப்புன்னு கூட உணராமல் கூட இத்தனை நாட்கள் கடந்து வந்திருக்கலாம். இன்றைக்கு நீங்கள் குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்னா அது ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த மகா பெரிய தயவு. அந்த தயவை உதாசீனப்படுத்திடாதீங்க. இன்றைக்கு வரைக்கும் ஆண்டவர் உங்களை பாதுகாத்து வந்து கொண்டு இருக்கிறார். அதை மனதில் வைத்துக்கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த காரியத்தை நம்ம தப்புன்னு நினச்சிருக்க மாட்டோம். இது நம்ம ஒரு பாவம்னே படாமல் கூட இருந்திருக்கலாம். அதனால ஆண்டவர் இன்றைக்கி உங்களிடத்துல பேசுகிறார். தயவு செஞ்சு அந்த பாவத்தை, நீங்கள் செய்த பழைய பாவத்தை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து அந்த விஷயத்துக்கு ஆண்டவரிடத்துலேருந்து மன்னிப்பு பெற்றுக்கொள்ளுங்க. பிசாசு உங்களோடு கூட போராடி கொண்டு இருக்கிறதை தேவன் நிறுத்தி உங்களுக்கான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஆண்டவருடைய மனது எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும் என்று சொல்லி ஒரு விஷயம் சிந்தித்து பாருங்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் போய் உட்கார்ந்து ஆண்டவரிடத்தில் மன்னிப்பை பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். காட் பிளஸ் யூ.